வணக்கம் நேசங்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வல்லக்கோட்டை முருகன் கோவில். பங்குனி உத்தரத்துக்கு முன்னாடி நாளே நாங்கள் வந்துட்டோம். கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால முன்னாடி நாளே வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கோவில். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதும் விநாயகர் சன்னதி, நல்ல பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் சன்னதி. அந்த தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனதும் ஒரு கண்ணாடி பேழைக்குள்ளே அந்த கோவிலோட அமைப்பு வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. தம்பி அதை பார்த்துட்டே இருந்தேன். இது என்னவா இருக்கும், விளையாடுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, விளையாட்டு ஜாமானாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் கிட்ட போக போக நெருங்க ஆரம்பிச்சு. சரி, நம்ம இதை அவனுக்கு அந்த கண்ணாடி பள்ளிக்குள்ளே இருக்கிறத தொட்டு பார்க்கணுங்கிற ஆசை வந்துருச்சு போல இருக்குது. அதனால் பார்த்துட்டே இருந்தான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கிட்ட அவங்க அப்பா போனாங்க. போனதும் எப்படி இதை போகிறது, எப்படி இதை தாண்டி போகிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தான். அப்புறம் வெளில நின்றுட்டு அவன் கோபுரத்தெல்லாம் பார்த்துட்டா என்னன்னு தெரிலங்க, அப்படியே ரொம்ப அழகாக வச்சுக்கிட்டான். தொட்டு வச்சுட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கோம், கோவிலும் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வாங்கினோம். உள்ளே மொபைல் அலோடுறதுனால நான் உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க முடியலங்க. அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பிரசாதம் வாங்கினோம். பிரசாதம்னாவே ஃப்ரீ தான், ஆனால் நம்ம இங்கே கோவிலில் காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருந்தது. சரி, பரவாயில்ல, கோவிலுக்கு வந்துட்டு பிரசாதம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. சரி, ஓகேன்னு வாங்கியாச்சு. வாங்கி தம்பி சாப்பிட்டாரு. வீட்டில் அவ்வளோ சாப்பாடு விட்டு கெஞ்சினாலும் சாப்பிட மாட்டான். ஆனால் கோவில் அந்த பிரசாதத்தை அவனாக எடுத்து வாயில் வச்சாங்க. அது எங்களுக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. அதுக்கப்புறம் விளக்கு வாங்கினோம். நெய் தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு வாங்கிட்டு அந்த விளக்கு தீபத்தை ஏற்றி வச்சாச்சு. இந்த கோவிலில் அது ரொம்ப ஸ்பெஷலுங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்படி தான் பார்க்குறேன். கொடிமரம் இருக்கு இல்லையா, கொடிமரத்துக்கு அப்புறம் நம்ம கீழே படுத்து கும்பிட்டு விழுந்து சாமி கும்பிட்றது அவங்க ஒரு சிலை மாதிரி செஞ்சுருந்தாங்க. அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஆனால் நிறையா கோவிலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலில் தான் பார்த்தேன். அவங்க அப்பாவும் இதில் அழகாக சூப்பராக கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் எப்படி கும்பிட்றது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்படி எல்லோரும் கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்படி கும்பிட்றாங்களோ அப்படி கும்பிட்றாங்களோ, எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு வழியாக அவனும் சூப்பராக சாமி கும்பிட்டுட்டான். அவன் விழுந்து கும்பிட ரொம்ப பிடிக்கும். அழகாக விழுந்து கும்பிட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க. இந்த மஞ்சப்பை ஸ்கீம் பிடிச்சிருந்ததுங்க. 5 ரூபா காசு போட்டோன்னா கிடைக்கிறது. அப்புறம் உள்ள புக்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். அப்புறம் உற்சவர் சிலை, அதுக்கப்புறம் அம்மன் சன்னதி, இந்த மாதிரி நிறைய இருந்தது உள்ள. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வச்சுருந்தாங்க எல்லோரும் குடிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த வாசகம் சூப்பருங்க. யாம் இருக்க பயமேன், முருகன் இருக்கப்போ நம்மளுக்கெல்லாம் என்னங்க கவலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. அந்த கோவிலை விட்டு வெளியில் வரவே மனசில் எங்களுக்கு. அப்படியே ரொம்ப சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கிணறுலாம் இருந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு குளம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க அப்பா. மேப்பில் பார்த்துட்டு சரி வாங்க அங்கேயும் போகலான்ட்டு வெளில வந்தோம். சூப்பராக இருந்ததுங்க குளம். இவ்வளோ தண்ணி இருந்ததை பார்த்துட்டு நம்ம சார் இருப்பாங்களா, அவங்க அப்பாவுக்கு அவங்க பையன் என்ன ஆசைப்பட்டாலும் செஞ்சாகணும்.